ஒரு சில புக்ஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறமா அந்த புக்கு புரியறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைஃப்பை நம்ம பார்க்குற பார்வையோ இல்லை டக்குனு அப்படியே வெளில பார்க்கும்போது என்னன்னா அந்த உலகமே வித்தியாசமாக தெரியுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பெர்செப்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய புக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு படித்த ஒரு புக் தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பை சுவாமி விவேகானந்தா. ஆக்சுவலி நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ஸ்டாரோட போஸ்டரோ இல்லை கிரிக்கெட்டரோட போஸ்டரோலாம் இருந்தது கிடையாது. பட் விவேகானந்தருடைய ஃபோட்டோ பெருசாக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்த பெரிய ஃபோட்டோனா அவரோட ஃபோட்டோ தான். அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் அன்டில் யூர் கோல் இஸ் ரீச்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டை வந்து சின்ன வயசுலேருந்து விவேகானந்தர் அப்படிலாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவர் ஆக்சுவலி என்னதான் சொல்ல வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை எடுத்து இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு அந்த புக்கு படிக்கும்போது அவரோட கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. அது படிக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்டில் ஹிந்துவிசமை வந்து ஒரு மேப்பில் போட்டவர் அப்படின்னா வந்து நம்ம விவேகானந்தர் சொல்லலாம். பட் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி யூஎஸில் போய் அந்த இடத்துல வந்து அவர் கொடுத்த அந்த பேச்சும் அதில் வந்து முதல் அவர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம யாருமே வந்து பாவிகள் கிடையாது. பிகாஸ் ஜென்ரலி நிறைய ரிலிஜனில் வந்து நம்ம ஒரு சின்னர்ஸ், நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும், நம்ம வாழ்ந்து இந்த பாவத்தெல்லாம் போக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிற இடத்துல இவர் போய் நின்று யாருமே பாவி கிடையாது, நம்ம தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கோர்ஸை கொடுத்து அப்போ இருந்து பயங்கரமாக பாப்புலரான ஒருத்தர் தான் சுவாமி விவேகானந்தர். ஸோ அவர் என்னதான் அப்படி லைஃப்பில் சொல்லியிருந்தாரு, ஏன் அவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அண்ட் வந்து ஒரு பயங்கர யூத் ஐக்கனாக இருந்திருக்காரு, ஹூ இஸ் ஹி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த புக் எடுத்து நான் படித்தேன். அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நம்ம ஒருத்தங்களை விரும்புகிறோம், நம்ம லவ்வருடைய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்களோட திங்ஸ்லேருந்து எல்லாத்துக்கு மேலேயும் நமக்கு வந்து ஒரு பாசம் இருக்கும். அவங்களோட வீடு இல்லை அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் யூஸ் பண்ணுற துணியாக இருக்கட்டும், இது எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடவுள் மேலே அப்படி அலாதியான ஒரு காதல் இருக்குது அப்படின்னா இந்த கடவுள் படைத்த எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு அந்த காதல் இருக்குமே, இந்த கடவுளுடைய குழந்தைங்களான எல்லா மக்கள் மேலேயும் உங்களுக்கு அந்த காதல் இருக்கணுமே. அது இல்லாமல் தன் வீட்டு குழந்தை மட்டும்தான் சூப்பர் குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை இல்லை வேறு கடவுளை கும்பிடுறவங்க வந்து சரியில்லை, இந்த ஜாதி மக்கள் இப்படிலாம் வந்து பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரிலிஜன் வந்து நம்ம ஆக்சுவலி வந்து தையெழுத்துக்கு வச்சு ஆடுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூ லவ் டுவர்ட்ஸ் காடாக இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஸோ அப்படி பார்த்தா நம்மளுடைய பாரம்பரியத்தில் நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கூட நிறைய இடத்துல அந்த பாகுபாடு காட்டியிருக்காங்க, அதுக்காக வந்து நிறைய பேர் போராடினாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இவர் சொல்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு இவங்க வரக்கூடாது, இந்த ரோட்ல இவங்க நடக்கக்கூடாது, இப்ப இருக்கிற கோயில்ல எனக்கு பிடிச்ச கோயில்ல கூட போர்டு இருக்கும், இந்த மதத்தார் இதை தாண்டி வரக்கூடாது அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு, கடவுள் ஒருத்தர் தான், அவர் வந்து வேற வேற ரிஃப்ளெக்ஷன்ல தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவர் வேற வேற ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன சின்ன மழை துளியெல்லாம் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து பனி துளியெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு துளியிலையும் வந்து சன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ அத்தனை சூரியன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, ஒரு சூரியன் தான். பட் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து டிவைடாக இருக்குது, பார்க்கறதுக்கு தனித்தனியாக இருக்க மாதிரி இருந்தாலுமே இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த ஒரு ரிலிஜனே ஆகட்டும், எல்லா ரிலிஜனுமே வந்து ஒரே கடவுளை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வழிதானே தவிர வேறு வேறு வழி இருக்கலாம், டெஸ்டினேஷன் ஒன்று தான். இதில் இந்த வழியில் போனால் தப்பு, இந்த வழியில் வரவங்க கூட நான் பேச மாட்டேன், டூ விட்டுருவேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த புக்கில் வந்து எனக்கு ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த புக்கோட கடைசியில் தான் இந்த கதை வந்தது. இந்த புக்கு வந்து நான் அப்படியே ஆர்டரில் படிக்கல, குச் 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 தான் படித்தேன். அப்படி குச் குச் படிக்கும்போது நான் படித்த ஒரு கதை என்னென்னா, ஒரு பயங்கரமான ஒரு கார்டன், அந்த தோட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னோட காதலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் தள்ளி பார்த்தோன்னா ஒரு முனிவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, கடவுள் நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்காரு, பல நாள் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த காதலன் வந்தோடனே இந்த காதலியோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க அப்படி ஓடி போய் காதலனை கட்டிப்பிடிக்கிறதுக்காக ஓடி போகும்போது அந்த முனிவரை இடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவர் முனிவர் கூட கண்ணுக்கு தெரியல. ஓடி போய் காதலனை கட்டி பிடிச்சோன்னே முனிவருக்கு பயங்கர கோவம், ஹவு டேர் யூ அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டாரு. முழிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, உனக்கு என்ன தெரியும் கடவுளை பற்றி, அவர் மேலே இருக்க காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவம். நம்மளோட முனிவர்கள் பல பேர் வேறு கோவப்படுவாங்களே, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக கோவத்தோடு கேட்கும்போது அந்த பொண்ணு கேட்டாங்களாம், என் காதலன் மேலே எனக்கு அப்படி ஒரு லவ் இருக்குது, அவரை பார்த்ததும் எனக்கு உலகமே தெரியல, உங்களுக்கு கடவுள் மேலே அவ்வளோ காதல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது எப்படி நான் குறுக்க நெருக்க போனதெல்லாம் உங்கள் கண்ணில் படுது, எதுவுமே உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடாது, உங்களோட காதல் அவ்வளோ பியூராக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா இவர் சொல்கிறபடி பார்த்தோன்னா, இவர் உங்களுடைய காதல் உண்மையாக இருக்குது அப்படின்னா மற்றவன் எப்படி லவ் பண்ணுறான், அந்த லவ்வில் என்ன குறை அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம், நம்மளோட காதலில் தான் வந்து முழுக்க கவனத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கர்மயோகா, அதாவது ஒர்க் மூலமாக கடவுள் அடையிறது. எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையில் ஒரு பர்பஸ்ன்னு இருக்கும்.
ஸோ அந்த பர்பஸை பண்ணி கடவுளை வந்து அடையிறது அப்படிங்கிறது தான் வந்து கர்ம யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் கடவுள் அப்படின்னா நம்மளோட செல்ஃபை உணர்றதுக்கான வழிகள் தான் இந்த 4 வழிகளாகவே அவர் சொல்கிறாரு. இதில் சிறந்த வழின்னு அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பக்தி யோகா தான் சொல்கிறாரு. என்றைக்குமே இது இல்லை, மனசார நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதை விட ஸ்பெஷலாக வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் நீங்கள் எந்த வழியை எடுத்தாலுமே எண்ட் ரிசல்ட் ஒன்று தான். அதில் ரொம்ப தீர்மானமாக இருக்கும் அப்படின்னா எண்ட் ரிசல்ட் நம்மளை உணர முடியும் அப்படிங்கிறது தான். அதில் இது தப்பு, என்னங்க இது இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கீங்க, நீங்களுமா வந்து இந்த சிலையை வச்சு ஃபோட்டோ வச்சுலாம் சாமி கும்பிட்டுருக்கீங்க, கடவுள் எங்கேயுமே இருப்பாருன்னா ஏன் கோயிலில் வந்து தேடுறீங்க, அந்த மாதிரியான கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயத்த பிளைண்டாக நம்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கடவுள் இப்படி தான் இருப்பார்னு ஒரு உருவம் கொடுத்தா அதை நம்பி என்னால் வாழ முடியும்னு ஒரு சில பேர் இருக்கலாம். அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு சில பேருக்கு கடவுள் எங்கும் இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார். ஒரு சில பேருக்கு தான் கடவுள். ஒரு சில பேருக்கு அவங்க கும்பிடுற சுவாமி தான் கடவுள். அந்த சுவாமியோட ஃபோட்டோக்கு முன்னாடி அவங்க பூஜை பண்ணுறதுல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதுவும் ஒரு விதமாக அந்த கடவுள் அடையிறதுக்கான ஒரு பாத் தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் காலிங் இருக்கா? நிறைய பேருக்கு வந்து வயசாக அந்த ஸ்பிரிச்சுவல் காலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் கேன் ஹேப்பன் எனி டைம் எனி டே. ஏன்னா சுவாமி விவேகானந்தர்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஹேட் தட் ஸ்பிரிச்சுவல் காலிங். நிறைய பேர் நம்ம அந்த செயின்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போவே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கும். இப்போ இருக்க டிஸ்ட்ராக்ஷன் நிரம்பிய வாழ்க்கையில் வந்து அப்பப்போ நமக்கு அந்த காலிங் வந்தால் கூட அந்த காலிங் பெல் காதில் விழாத அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்கேஸ் நான் வந்து ஒரு கடவுள் நம்புற ஒரு ஆள் கிடையாது, பட் ஐ பிலீவ் இந்த யூனிவர்ஸ், ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராபப்ளி ரிஃப்ளெக்ஷன்ஸ் பை சுவாமி விவேகானந்தா வந்து ஒரு ரே ஆஃப் லைட்டாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் சொல்கிற ஒரு மெயின் கான்செப்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட ரிலிஜன் ஆகட்டும், இல்லை வந்து நிறையா விஷயங்களில் நிறைய ரிலிஜனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நான் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. எதோடையும் வந்து ஒன்று இல்லாமல் நம்ம தான் கடவுள், நம்ம தான் உலகம் அப்படின்னா இது வேணும் அது வேணும், இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும்னு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு லைஃப் அதை தேடி நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நான் அட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, அது வந்து எப்படி நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்து இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. லைஃப்பில் நான் பலத்தை அடி வாங்கி அடடே நம்ம லைஃப் இவ்வளோ தானா அப்படின்னு நான் யோசிச்ச தருணத்தில் நான் எங்கள் அப்பா கிட்டே போய் இந்த மாதிரி அப்பா லைஃப்பில் தனியாகவே இருந்துருவோன்னு பயமாக இருக்கேன், எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா, கடைசி காலத்தில் நான் தனியாக தான் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து உனக்காக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லலை, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லலை. இது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட கஷ்டத்தில் நீ இருந்திருக்க, உனக்கு கண்டிப்பாக நீ இருப்பியே, உன்னை தவிர உனக்கு வேறு யார் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். ப்ராபப்ளி அவர் நிறைய சுவாமி விவேகானந்தர் புக்ஸ்லாம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவேகானந்தரும் அதே தான் சொல்கிறாரு, நம்ம லைஃப்பில் நிறைய அடி வாங்கும் போது நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாட் வரும். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்க போகிறது யாருன்னு பார்த்தா நாம தான். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம வீக்னஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு பயப்படுற விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புக் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். இந்த புக்கை நீங்கள் வாங்கி அட்டெஸ்ட் வச்சில் படிக்கக்கூடிய புக்கு கிடையாது. பட் எப்படி வந்து அப்பப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நடுவில் போஷாக், அதாவது ஹெல்தியான ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி ஹெல்தியான தாட்ஸ், ஹெல்தியான ஒரு 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 கைடன்ஸ், இது எல்லாமே இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பப்போ வென் யூ வாண்ட் இந்த புக்கில் இருக்க ஒரு சில சாப்டர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் 2-3 பேஜ் தான் இருக்கும், அவ்வளோதான் கன்சியூமும் பண்ண முடியும். ஏன்னா அது சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் பயங்கர ஹெவியான விஷயம். ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒடிசியில் 15% ஆஃபரில் இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப்பில் அப்பப்போ பாஸ் பண்ணுங்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள், அண்ட் த புக் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜி அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி வந்து நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் உங்களுக்கு வேணும், யூஆர் ஆன் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னா குட்ரீட்ஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்லாம் படிச்சுட்ருக்கேன், படித்து முடிச்சிருக்கேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் லாக்டவுனில் நான் வந்து இந்த விவேகானந்தர் புக்லாம் படித்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் இந்த என்னதான் சொல்ல வராங்க இந்த வேதாந்தாவில் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வேதாந்தா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாடிஃபைல வந்து பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்தேன். த புக் ஷோ ஓடிஎஸ் பாட்காஸ்ட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பாடிஃபைல இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ரஃப் நோட் சீரீஸில் ரஃப் நோட் நம்பர் 30 அது வந்து இந்த புக்கு படித்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசினேன். அதில் இருக்க விஷயங்கள்லாம் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்கலாம். எனக்கு நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு, பட் நான் வந்து எந்த ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால நிறைய மெயில்ஸ்க்கு என்னால் பர்சனலாக ரிப்ளை பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஷேர் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அந்த மாதிரி மெயில்ஸ்க்கு அண்ட் வந்து நம்மளோட வீடியோஸோ இல்லை பாட்காஸ்ட்டோ இதெல்லாம் கேட்கும்போது இட் இஸ் ஹெல்பிங் யூ இன் யுவர் லைஃப்னு நினைக்கும் போது வி ஆர் ட்ரூலி ஹாப்பி அண்ட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். பட் இதையும் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் வித் அஸ் other than asking for guidance, you can mail us at rjananthi@thebookshow.in. Thank you. Bye.